ஜெய் மகாகாளி தினமொரு மாந்திரிக சூட்சமம் பாகம் 3 31/7/2026 ஆடி வெள்ளி. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜாதக தோஷங்கள் நீங்கிறதுக்கு ஒரு எளிய தாந்திரிகம் சொல்கிறேன். உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவகிரக கோவிலுக்கு அன்றைக்கி போங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் பூ வாங்கிட்டு வாங்க. பூஜாரிகிட்ட சொல்லி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பூ, எந்த நவகிரகத்தில் பூ வச்சுருக்காங்களோ அந்த பூவை கேட்டு வாங்கிட்டு வாங்க. அந்த பூவை கொஞ்சம் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி நேராக வந்து உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினருடைய ஜாதகம் வச்சுருப்பீங்கள, அந்த ஜாதகம் பீரோவில் வச்சுருப்பீங்களோ அல்லது பெட்டியில் வச்சுருப்பீங்களோ அந்த ஜாதகத்து மேலே அந்த பூவை வச்சுருங்க. அன்று முழுவதும் அந்த பூ அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த பூவை எடுத்து அப்புறப்படுத்திடலாம். இவ்வாறு செய்வதால் ஜாதக தோஷங்கள் நீங்கும். ஆடி வெள்ளி அன்று இந்த தாந்திரிகத்தை செய்து பலன் பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த தாந்திரிகத்தை எடுத்து சொல்லுங்கள். அன்பானவர்களே, மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு கலை. தெய்வீக மாந்திரிக கலையை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே கற்றுக்கொண்டு உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டுமா, அல்லது நாள்பட்ட உங்களது குடும்ப பிரச்சனைகளுக்கு மாந்திரிக ரீதியில் வாக்குமுறையில் பார்த்து அதர்வன வேத பரிகாரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கம் வழங்கப்படும். மாக்காளியே நமக.